பரணி ஆரம்பிச்சிருக்க பரணி அப்டேட்டோட. பிரகாஷ் ப்ரோ ஐபோன்ல போட்டுருக்கீங்களா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருக்க பரணி. ஐயோ மறந்து ஐபோன்ல போட்டிருக்கீங்களா இல்ல ஆண்ட்ராய்டுல போட்டிருக்கீங்க? மறந்துட்டு ஐபோன்லயே போட்டேன். சரி பக்காரா பாத்துக்கலாம், போடுங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு, இந்த மலையாள படம் பேட்ரியாட் அது வந்துட்டு போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. புது ரிலீஸ் டேட்டு நாளைக்கு சாயங்காலம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருஷ்யம் 3யும் போஸ்ட்பாண்டு, இதுவும் போஸ்ட்பாண்டு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அப்புறம் யூத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட் இன்னைக்கு நடந்துச்சு, எல்லாருமே வந்திருந்தாங்க. கத்தனார் ஜெய்சூர்யா படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. ட்ரெய்லர் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, விஷுவல்ஸ்லாம் மிரட்டி விட்டாங்க, பார்க்கலன்னா பாருங்க. அப்புறம் கார்மினி செல்வம் படத்துல வந்து என்னை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுல காளிதாஸ் 2, லீடர், கார்மினி செல்வம் இதுதான் தமிழ்ல வருது. பைக்கர் தெலுங்கு ஃபிலிம் வருது, பாலா 2 மலையாளம், மேரியோ இங்கிலீஷ். இவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு. சாரி, கான் சிட்டிலேருந்து கேரக்டர் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நேற்றும் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த கிரைம் 101 அது நாளைக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது, ஆஃப்டர்நூன் ஸ்ட்ரீம் ஆகும். அவ்வளோதான் அப்டேட்ஸ். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கமல் தூக்கி வெளியே போட்டுச்சா? ஆமா ஆமா, இது வரைக்கும் என்ன வெளியே போடல. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ஜனநாயகன் என்னாச்சு ஜனநாயகனுக்கு? 24 இல்ல 30 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஏப்ரலா? ஆமா, சூப்பர் நைஸ் டேட், ஏப்ரல் 24 சூப்பர் டேட்டு. அடுத்த வாரம் கரை தான் வருது, ஸோ பார்ப்போம். தெலுங்கு சைடு ஃபுல்லாக போட்டுட்டு இருக்காங்க. இது இப்போ ஓவர்சீஸுக்கு என்ன டேட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வராமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதுல எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட் இருக்கு. அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ஓரளவுக்கு இப்போ சென்சார்லேருந்து டீம்லேருந்து சொல்லுவாங்க இந்த டேட்டில் தரோம் சார் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா மேபி வந்து டேட் அவங்க வந்து பிளான் பண்ணலாம். சர்டிஃபிகேட் கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட் போஸ்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. வேற ஏதாவது பார்த்தீங்களாமா வீரன், ஃபிலிம் ஆர் சீரீஸ்? சசிகுமார் போட மயிலாடு பார்த்தேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இல்லை எப்படி? ஆமா, இன்னைக்கு தான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்னன்னு தெரியல, அது வந்ததே தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. ராஜகுமார் மட்டும் இது எனக்கு கூட இது பெட்டராக இருந்துச்சு. நீங்க வெளியே நடந்து, குறிப்பா நான் சேட் எண்டிங் தான் இருக்கும்னு நினைச்சேன், ஹாப்பி எண்டிங் போட்டு முடிச்சது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சும்மா அந்த எண்டிங்லாம் நம்புற மாதிரி இருந்துச்சா கொஞ்சமாச்சு? எனக்கெல்லாம் செம்ம காண்ட் ஆயிடுச்சு தெரியுமா அந்த எண்டிங். அப்ப யாரையாவது போட்டு தள்ளி இருக்கணுமா? இல்ல இல்ல, நீ அது இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லரு என்னன்னா, இவங்க நம்பின பசங்க வந்துட்டு மீன்ஸ் இது என்ன சொல்ல, பிறந்த பசங்க வந்துட்டு தரமாட்டாங்களாம், இவர் வந்து தருவாராம், அதுவும் ஃப்ரீயா தருவாரா, காசு எது வேணான்னு சொல்லுவாராம். இதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்குது எனக்கு. அதுதான் வந்துட்டு இதாயிடுச்சு. சரி லாஸ்ட்ல வந்துட்டு இதெல்லாம் சரி நீ காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன், ஓகே அதுனா கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரி ஏதோ காசு கேட்கலாம், இல்ல இல்ல நாங்க அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கு அது ஒர்க் ஆகல ஃபைனல் ஆகலாம். அதுதான் அந்த படத்தோட டிராபேக். நான் சில விஷயங்கள் அந்த படத்துல எனக்கு பிடிச்சிச்சு, பட் ஆனா வந்துட்டு ஓவராலா எனக்கு அந்த கிளைமேக்ஸ் மொத்தமா வந்து படத்தை டவுன் பண்ணிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி ஆளுங்க தானே இருக்காங்க. எப்படியா கிட்னி ஃப்ரீயா கொடுக்கறதா? பசங்களை சொல்லுங்க. பசங்க இருப்பாங்கம்மா வீரன், யாராவது கிட்னியை ஃப்ரீயா கொடுப்பாங்களாமா வீரன்? அப்படி பார்த்தா அன்பே சிவம்ல வர கமல் கேரக்டர் இதோட இல்ல அதுவும் அந்த பொலிட்டீஷியன் வந்து ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இருந்தா பரவாயில்ல,
ஓகேவா? அவங்க அந்த அம்மாவே வந்துட்டு இவனை கொல்லணும், கிட்னி வாங்கிட்டு தான் பிளான் பண்ணுது. அதுக்கு கொடுத்துட்டு இவர் வந்துட்டு வேணாம், காசுலாம் வேணாம்னு சொல்லுவாராம். எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அந்த படத்துல. அப்படி கிடையாது. இவங்க வந்து காசு கலையறவங்க இல்லை. இவங்களோட அதிகபட்ச ஆசையே ரேஷன் கார்டு தான். அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவங்களோட எண்ணம் என்னன்னா, அதாவது கிளைமேக்ஸ்ல ஒருவேளை நம்மளாலதான் இப்ப சாகிற நிலைமைக்கு போகுது அந்த அம்மா. இப்ப நம்ம இல்லைன்னா அவங்க இந்த இந்த டைம்ல நம்ம பின்னாடி சுத்துற டைம்ல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். இது கொலைக்கு சம்பந்தானன்னு அந்த மாதிரி யோசிச்சுதான் அவங்க திரும்ப வந்திருப்பாங்க. வேற இப்ப யாருமே அப்படியே விட்டு இல்லையே போனா மாவீரன். வேற வேற யாருமே ட்ரை பண்றது வேற யாருமே இல்லையே. 2 சாய்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு அந்த பொண்ணு இது நார்த் இந்தியன் பொண்ணு, இன்னொன்னு இவங்க. ஓகே. வேற சாய்ஸே இல்லையே. அதனால தானே இவங்க அதை யூஸ் பண்ணி தானே பயன்படுத்தி தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ. இவங்களும் லிஸ்ட்லயே இல்லைன்னா இப்ப நம்ம கிட்ட இவங்க வந்து அப்ரோச் பண்ணலைன்னா நம்ம பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணலைன்னா இவங்க வேற ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா? இப்போ மொத்தத்துல இவங்க அவங்க டைமை ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிறப்ப இது கொலைங்கிற மாதிரி தானே இவங்களுக்கு, நம்ம பாவம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க உள்ள வந்திருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா மாவீரன் என்னன்னா இப்போ ஒரு 4-5 பேரை காட்டிட்டு இவர் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு, அதனால 3 பேரை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அலைய விட்டுருந்தா பரவாயில்ல. வந்ததே 2 தான் வந்திருக்கும். புரியுதுங்களா? அதுல ஒன்னா இதெல்லாம் ஒன்னுதான் லாஸ்ட் சாய்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குமே. நீங்க சொல்ற மாதிரி 4-5 பேர் இருந்தாங்க, இவர் முன்னாடியே ஓகே சொல்லிட்டாரு, இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் போயிருப்பாங்க அப்படின்றீங்கன்னா ஓகே ரைட்டுங்களா. பட் அவங்க அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே. அது கரெக்ட். அது நம்மளை கன்வின்ஸ் பண்ண நீங்க சொல்றீங்க. ஆனா இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இவங்க பணத்துக்காக அலையறவங்க இல்ல அப்படின்னு சொல்றேன். பணத்துக்காக அலையிறவங்க இல்லைதான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் விடுங்க, அதுக்காக படத்துலயாச்சும் அந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு போறாங்க. விடுங்க, அவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு உட்காந்து போராட்டமா இருக்கு? சரி விடுங்க. எனக்கு இதுல ஒரு சீன் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பொண்டாட்டி சிரிக்கணும்ன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு பண்ணுவாங்க. சூப்பரா இல்ல இருந்துச்சு. அது எனக்குமே பிடிச்சிருந்துச்சு, பண்ணா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. இந்த வாரம் என்ன படம் போறீங்கம்மா வீரன்? இந்த வாரம் இப்ப போயிருக்கிறேன். நாளைக்கு எனக்கு லீவு தான். இன்னைக்கு பிளான் பண்ணேன் ஆக்சுவலா 7 மணிக்கு. பட் ஒர்க் நிறைய வந்துருச்சு. ப்ராஜெக்ட் டைல் மாதிரி. நாளைக்கு இது பேங்க் போட்டு தானே ஹாலிடே? இல்ல எனக்கு பிசினஸ் கம்மியா இருக்கு. அதனால நாளைக்கு லீவுனா இப்ப நான் ஃப்ரீயா இருப்பேன். அழகா போயிருக்கலாம் 7 மணிக்கா. நான் மார்க்கெட் வேலை கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு ஒரே ஷோ ராத்திரி 7 மணிக்கு போடுறாங்க. என்னது? ப்ராஜெக்ட் ஹெயில் மாதிரி. பெரிய ஸ்கிரீனா சின்ன ஸ்கிரீனா? பெருசுதான். அப்ப போயிட்டு அவங்க ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் லீவ் வரும் கண்டிப்பா இந்த வாரத்துல நிறைய. இந்த வாரம் மேக்ஸிமம் வியாழக்கிழமை வந்துட்டு மேரியோவும் வாலா 2வும் பார்க்கலான்னு பிளான் பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஷோ டைம் அமைஞ்சிச்சுன்னா ஓகே போவேன். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அதுவும் இப்போ மேரியோ தமிழ் டப்ல இருக்கிறதுனால இவங்க தமிழ் டப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இங்கிலீஷை தாண்டி. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. படம் நாளைக்கு ரிலீஸு, நாளைக்கு தான் நைட்டு ரிலீஸ் ப்ரீமியர் ஷோ. ஆனால் இன்னும் எதுவுமே ரிவ்யூவே வரல. ஏன் இப்படி பண்றாங்க? மெய் கை கட்டல் பார்ப்போம். என்ன ப்ரோ? மெய் ஒரு நிமிஷம் இருங்க. மெய்யழகன் எஸ்பிஆர் சினி கேஸ்டல் ப்ரோ இருக்காரு. வந்தாரு போயிட்டாரு. சே, இருந்துதான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ஷோர்ட் டைப்ல பார்த்து கொடுங்க ப்ரோ, உங்க தேட்டருக்கு நான் வரேன்ட்டு. சரி, அன்பிளக்டு எப்படி இருந்துச்சு பாருங்க ப்ரோ. ஐயோ அது நான் கேட்கலம்மா வீரன், சாரி. பட் அன்பிளக்டுனாலே அவரு மஜா பண்ணிடுவாரு, நல்லா இருக்குதுன்னு தோணுது. நான் கேட்கல. எதுக்கு விட்டு இருந்தாரு அன்பிளக்? என்ன பாட்டுக்கு அன்பிளக்? நாடோடிகள்ல பரணின்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்படி ஒரு இந்த மாதிரியே பேசுறீங்க. பயங்கரமா பண்ணிருப்பாரு, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஆமா, எதுக்கு விட்டுருக்காரு அன்பிளக் அப்படின்னு கேட்டு சரியான டெம்ப்ளேட். அதுவும் உங்க பேரும் பரணி அவரும் பரணி, சூப்பர் மேட்ச், பயங்கரம்.
இல்ல அதை விட கமல் வந்து ஜனநாயகன் பத்தி சொன்ன அப்படியானாரு. நிஜமாவே உனக்கு தெரியாதாப்பான்னு உள்ள போய் பாக்குறேன். நிஜமாவே அவருக்கு தெரியல, எந்த ட்வீட்டும் போடல. இல்ல அது தெலுங்கு சைடு அதிகமா சொல்றாங்க. தெலுங்கு சைடு என்னன்னா கேவின் வந்து ஓவர்சீஸ்லயும் தெலுங்கு ஏரியாலையும் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கேவின் வந்து பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் நியூஸ் லீக் பண்றது தெலுங்கு சைடு மீடியால தான். அவங்க தரப்பு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன வாரம் வருதோ அந்த வாரத்துல வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடலாம் படத்தை அப்படிங்கிறது பிளான்னு சொல்றாங்க. எனக்கு அது ரெண்டு குழப்பம் இருக்கு. ஏன்னா ஏப்ரல் 30 அவங்க வந்து கேடி அப்படின்னு ஒரு படம் லாக் ஆமா, அது பண்ணிருக்காங்க, டேட் போட்டு வச்சிருக்காங்க. டேட் போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை என்னன்னா அந்த கேடி படத்துக்கு மேல இதை இறக்கி விட்டுட்டு டாக்ஸிக்கு போட்டிருக்க டேட்ல கேடியை போட்டுருவாங்களா. எனக்கு நான் என்ன நினைச்சேன், டாக்ஸிக்கு போட்டிருக்க டேட்ல தான் ஜனநாயகம் போடுவாங்க. நான் நினைச்சேன் ஜூன் மாசம் தான் ரிலீஸ்னு. இது ஒரு புது குழப்பம் குழப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கைக்கு வரணும். அதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்குல்ல. சர்டிஃபிகேட் கைக்கு வரணும். ஆனா இன்னும் நாள் இருக்கு, 30 நாள், கரெக்டா எக்ஸாக்டா 30 நாள் இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்களா இல்ல என்னங்கிறது தெரியல. எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், எதுவுமே அபிஷியல் கிடையாது. தகவலா எல்லா சைடும் கிளப்பி விட்டுருக்க தகவல் என்னன்னா, ஜனநாயகன் படம் ஏப்ரல் மாசம் கடைசி வீக் வந்து படம் ரிலீஸ் ஆகுங்க. அப்படி வந்தா ஒரு ஒரு ட்விஸ்டடா இருக்கும். எப்படின்னா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 கரை சோலோ ரிலீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து வந்துச்சுன்னா இது வந்து ஒரு இது கிளாஸ் மாதிரி ஆகும். இல்ல அது போக பிரகாஷ், என்ன ரெட் அதுதான் ஜெயின் மூவிஸ் கரை கேட்கணும்னு ரிலீஸ் இருந்தேன். பண்றாங்க. ஜனநாயகன் கரை வந்தா வந்து ரெட் கரை ஜெயின் மூவிஸ் தள்ளி ரிலீஸ் போகுமா? பண்றாங்க. இல்ல அதான் ரெட் ஜெயின் மூவிஸ் வரலன்னா கூட கரை தள்ளி போகும். இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ்னால கரை தள்ளி போகாது. கரை ஏப்ரல் 30 தான் லாக்டு. இப்ப என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத ப்ரோ பார்க்க ஆர்வமா இருக்கு. ப்ரோ பிரெயினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எது? அது பிரெயின் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏங்க. பிளாக்னுக்கு அது ஒன்றும் போதும், பிரச்சனை இல்லையேன்னு அது கேக்குறாரு. போதும். நேத்து நேரம் வந்த ஒரே த்ரெட்டும் ஜூன் ஓடி போச்சு. ஆமா, அவன் ஜூனா ஜூலையான்னு தெரியல. அடுத்த 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 படத்துக்கு வந்துருவான் போல மாவீரன் ப்ரோ. அவன் பெட்டி பாவம் ப்ரோ. அவன் சித்தாராதான் இருக்கிறதுலே பாவம். அவன் படத்தை தள்ளி போய் வச்சான். கடைசியில பார்த்தா இவனுங்க வரவே இல்லை. ஒழுங்கா மே 1 ரிலீஸ் பண்ணியிருப்பான் சித்தாரா. லெனின். கரெக்டா இப்ப லெனின் போட்டுக்கிற டேட்ல தான் பெட்டி வரும்னு ஒரு குரூப் சொல்லுது. ஆமா, அப்படி சொல்றாங்க கரெக்டா. அவன் அடுத்த மாசம் நம்ம படம் வேற வச்சிருக்கான் ஜூலைல. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த ஜூன் 25 என்டிஆர் நீல வர வேண்டியது. ஆமா கரெக்ட், என்டிஆர் நீல் வர வேண்டியது. பிரகாஷ் ப்ரோ எப்பதான் ஜெயிலர் 2 சொல்லுவாங்க பிரகாஷ் ப்ரோ? இவ்வளவு சைலண்டா இருக்காங்க ஒண்ணுமே தெரியாம. அவங்க சொன்னா வச்சு அந்த பூஜா ஹாலிடேஸ் தீபாவளி எல்லாம் லாக் பண்ணுவாங்க. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, யாரையும் சொல்ல விட மாட்டாங்க. இல்ல சர்தார் டு ஆகஸ்ட் ரிலீஸ்னு 2-3 ட்வீட் காலையில பார்த்தேன். அது என்ன பேசிஸ்ல அந்த கேமியோ ஷூட்டிங் முடிஞ்சாதான் ஒரு ரிலீஸ் டேட் லாக் பண்ணுவாங்க. ஷூட்டிங் இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அது முடிஞ்சிருச்சாமே. முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. பூசணிக்கா உடச்சிட்டாங்களாமே. எப்போ போட்டாங்க அபிஷியலா? அது அவங்க போடல, முன்னாடியே சொன்னது பிரகாஷ். அவங்க போடல. இல்ல அது ஒரு வாரம் இருக்குன்னாங்கல்ல, அது முடியட்டும். இந்த விஜய் சேதுபதி 80s மாதிரி பிக் பாஸ்ல கடைசியா வந்தாரு, அது இந்த படத்து தான். அரசன் அரசன் இல்லையா, அது வேற ஏதோ அரசன் தரணிதரன் அவரு படத்துக்கு அரசன் பாலாஜி படத்துக்கு. ஜெயிலர்ல வந்து வித்தியாசமா இருந்தாரு அவரு ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல. அந்த சமயத்துல அவரு ஒரு பர்சன் எடுத்தாங்கல்ல, ஆமா ஆமா, அப்ப வந்து அவர் வித்தியாசமான கெட்டப்ல இருந்தாரு. அது அரசன் தானே தோழர் சொன்னாரு. சேவ் பண்ணிட்டு இந்த படத்துக்கு இவர் படத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாரு தோழர். ஆக மொத்தம் இப்ப விஜய் சேதுபதி ஷூட்டிங் வந்து அரசன்லாம் எடுக்கல. அவர் இப்ப எடுத்தது வந்து அந்த ஒரு நாள் தான் ஜெயிலர் 2 எடுத்தாங்க. ஒரு நாள் தான் ஜெயிலர் 2 எடுத்தாரு. இந்த வந்து அரசன் அரசன் பத்தி 2 நாளாவது வருது பிரகாஷ் ப்ரோ. ஒண்ணு புதுசா இல்லையே, செய்யன் கூட வரும், இல்லைன்னா மாஸ்டர் கூட வரும். அரசனை பத்தி வர்றது எல்லாமே பேக்குங்க விடுங்க. அது எங்கிருந்து கிளம்பி இருக்குன்னு நாங்கெல்லாம் கெஸ் பண்றது கரெக்ட் தானே பிரகாஷ் ப்ரோ? அவர் பக்காவா கரெக்ட், ஓகேவா? அவருக்கும் தெரியும் யாருன்னு, அவ்வளவுதான். அதான் எங்கிருந்து கிளம்பி இருக்குன்னு தெரியுமே, அதனால பாருங்க, அரசன் கிளப்பி விட்டாங்கன்னு கீழே ஒருத்தர் வந்துட்டாரு, கீழே இருக்காரு. 2 நாளா அரசனை பத்தி பேசவே இல்லை, அவர் வரல. இன்னைக்கு சும்மா அதை பத்தி பேசுவோம், கரெக்டா வந்துட்டாரு. உடம்பு சரி பண்ணிட்டு வந்திருக்கு. 2 நாளா வரலங்க, ஒரு 2 வாரமாவே வரல. ஆளு காணோம். அவர் உடம்பு சரியில்லை.
ஐயோ அவர் தான் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஏதோ தொண்டையில ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான். ஆமா விஷால் ப்ரோ என்னாச்சு, சரியாயிடுச்சா? ஏதாவது என்ன போகும், ஒரு மெசேஜ் காணா, ஆளை காணா, போன காணா. இன்ஸ்டாகிராம்ல உடம்பு கிடம்பு சரியான ஒரு போன் அடிக்க மாட்டீங்க, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டீங்களா? அவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அவரு இன்ஸ்டாகிராம்லயே இது போடல, அவரு இது வீடியோ போடல. அப்படியா? போட்டிருந்தாரு. மேல வந்துச்சு, வீடியோ வந்துச்சு. ஒன்னு ரெண்டு தான் போட்டாரு. ஒன்னு லீடரோட கிம்ஸ் அதானங்க வந்துச்சு. ரியாக்ஷன் போட்டாரு. அவ்வளவு ப்ரோ. அவர் எப்பயும் போற அவர் வந்து போட்டுட்டே இருப்பாரு ஏதாச்சும். ஏங்க போடல அதுக்குன்னு அவரை வந்து என்னமோ அவர் மேல பொருளை கிளப்புற மாதிரி 2 இட்லி சாப்பிட்டாரு, நலமாக இருக்கிறார் அப்படின்னு கிளப்பி விடுறீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? அவர் தான் ப்ரோ அப்படி சொல்லி இல்ல போனாரு. பிரகாஷ் ப்ரோ நம்ம ஸ்பேஸ்லயே அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி அண்ணா, அப்ப நீங்க கல்யாணத்துல இருந்தீங்க, உடம்பு சரியில்லை இல்லங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று பேசுறதுக்கு ஏதோ ஒன்று என்னமோன்னாரு. அதுக்கப்புறம் அது 2 நாள் கிளியர் ஆயிரும். வேற நீங்க அதுக்கு அவர் வந்து நலமாக இருக்கிறார், ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், என்னது இயற்கையாக அவரே சுவாசிக்கிறார், 2 இட்லி தினமும் சாப்பிடுகிறார்னு சொல்றீங்களேங்க. பிரகாஷ் மலையாளத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் வந்து பாத்தீங்களா? நன்றி நன்றி. என்ன மையழகன் சொல்லுங்க. கத்தனாரு இல்ல மெய்யல உங்களுக்கு 2 அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே கேட்டுக்கிறேன். விஷால்ட்ட உடம்பு இப்ப சரியாயிருச்சுங்களா? பரவாயில்லையா? குரல்லாம் பலமா சமமா இருக்கா? கரெக்டா இருக்கா? நான் இன்னும் இப்போ நல்லா ஆயிட்டேன். அவ்வளவுதான், சரி. இப்ப சொல்லுங்க, ஏதாவது ட்ரெய்லர் நீங்க என்ன மையலகன்? கத்தனாரா? கத்தனா ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுங்க, விசுவல் சூப்பரா இருந்துச்சுங்க. அது மேஜிக்கா ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் மாதிரி பயங்கரமா வச்சு என்னமோ மலையாளத்துல அடிக்கடி இது மாதிரி பண்றாங்க. ஆனா பண்ற படங்கள் பூரா ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த மாந்திரீகம் ஃபேண்டசி அதெல்லாம். ஏன்னா பரோஸ்னு ஒண்ணு பண்ணாங்க, அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு, மோகன்லால் படம். அந்த ஃபேண்டசி இல்லாம அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இல்ல இருங்க, இந்த அரபிக் மரக்காயிரம் அது மாதிரி ஒண்ணு. அப்புறமேட்டு வந்து அரபிக் கடலிட்ட சிங்கம், மலைக்கோட்டை வாலிபன், இப்படி எல்லாமே ஒரே அந்த செட்டை அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே கோபாலனா இல்லங்க எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த மாலை நேரத்து மயக்கம். அதே மாதிரி ஒரு படம் நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒண்ணு வருமே, மாலை நேரத்து நண்பகல் நேரத்து மயக்கம், மம்முட்டி படம். ஓகேவா? அந்த நண்பகல் நேரத்து மயக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் என்ன காரணம்லாம் தெரியாது, எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிக்கும். இயல்பா ரொம்ப ஸ்லோவா அழகா அந்த 2 கதாபாத்திரத்தை மம்முட்டி செய்யறது, அப்புறம் கௌரவ சீனை ரீக்ரியேட் பண்றது, ஒயின் ஷாப் பார்ல, அப்புறம் அங்க ஒரு பஞ்சாயத்து சீனு, அப்புறம் டீ கடையில போய் பேசுறது, எல்லாமே சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து இந்த சட்னி பிடிக்காது தெரியாது அவனுக்குங்கிற மாதிரி சொல்லி போறது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா எனக்கு மலைக்கோட்டை வாலிபன் பிடிக்கல. எனக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பொறுத்தவரை மலையாளத்துல ஏக படங்கள் வந்துச்சு. அது என்னமே பாதி படங்கள் மேல அந்த ஏதாவது ட்ரெய்லர்ல சூப்பரா பண்ணிடுறாங்க, இதை சொதப்பிடுவாங்க. ஆனா இதுல அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். உருமின்னு ஒரு படம் வந்துச்சு, அது பிடிக்குமா உங்களுக்கு? உருமின்னு ஒரு படம் ஞாபகம் பிடிக்காது. ஓகே விடுங்க. பரணி ப்ரோ, ரைட். இது அதனாலதான் இது வந்து இந்த லோக்கால கல்யாணியை காப்பாத்து வரல. அதேதான். எஸ் கரெக்ட். ஓகே. அனுஷ்கா வந்து எப்படி கெஸ் பண்ண பாத்தீங்களா? அனுஷ்கா வந்து கல்யாணி பண்ண கேரக்டர் பண்றாங்களா? அப்படிதான் கமல் எல்லாத்தையும் கேட்கணும். அப்படிதான் இன்னும் கேட்கணும். சாரி கமல், நான் இங்க ஒரு கமெண்ட் படிச்சிட்டு இருந்தேன். நான் அது கமெண்ட் பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. நீங்க சொன்னது கவனிக்கல, சாரி. இல்ல அனுஷ்கா வந்து கல்யாணி பண்ண கேரக்டர் பண்றாங்களான்னு கேட்டேன். இல்ல அது தெரியல, அது எனக்கு தெரியல. சரி பரணி ப்ரோ, அந்த பேட்ரியட் எந்த டேட்ல வரும், ஏதாவது ஐடியா இருக்கு? எனக்கு சீரியஸா ஐடியா ஏப்ரல் 10 போட்டிருக்காங்க. ஏப்ரல் 10 ரீபான் ஆகுதுன்னா போட்டிருக்காங்க. புரியல மாவீரன். ஏப்ரல் 10 ப்ரோ. அந்த படம் மார்ச் 23 விஷால் இதை கேளுங்களேன். அந்த படம் ஏப்ரல் 23 போட்டோ வந்து இந்த தமிழ்நாடு தேர்தல் ஏப்ரல் 23 அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒருத்தர் துடியா ஒருத்தர் தான் சும்மால டெய்லியும் நான் என்னால 23 பார்க்க முடியாம போச்சு அண்ணா, 23 பார்க்க முடியாம போயிடுச்சு, 23 இதுல 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஏப்ரல் 23 ஸ்பெஷல் டே போட்டுட்டு நான் இதெல்லாம் பிளான் பண்ணிருந்தேன். அது போட்டிருந்தேன், அங்க போய் பயங்கரமா பார்த்து என்ஜாய் பிளான் பண்ணிருந்தேன். பார்க்க முடியாம போச்சு. ஐயோ போச்சு வடிவேலு புலம்புற மாதிரி புலம்பிட்டே இருந்தேன். அந்த ப்ரொடியூசரோட அத்தனை கோடி இவரோட புலம்பலே போயிடுச்சு போல இருக்கு.
படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளவு 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்து நடிக்கிறாங்க. மம்முட்டி மகன் அந்த படத்தையே போஸ்ட்மார்ட்டம் வச்சுட்டாரு ஒரு குழந்தைய. இல்ல இதுல எல்லாத்தையும் சேர்த்து இவனோ அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ஹைலைட்டா இருந்துச்சு. அது கொண்டு ஞாபகம் வச்சிருக்கிறாருன்றப்போ நான் பிரகாஷ் ப்ரோக்கு மெசேஜ் போட்டேன். நார்மலா போடுற மாதிரி பிரகாஷ் ப்ரோ இன்னும் அப்படின்னு சொல்லி போட்டேன். அத அப்படியே சொல்றாரு. சரி ஓகே பிரகாஷ் ப்ரோ வரல என்ன பண்ண விடுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் உள்ள இவ்வளவு நாள் புலம்பிட்டு இருந்து நீங்க தான் வராது வருதுன்னு. இப்ப வரல சந்தோஷம் இருந்து என்ன பண்றது விட்டுங்களா? என்ன பண்றது விட்டுங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அது சொல்லிருக்கேங்க கேட்கணும். கேட்டு இல்ல வந்து வலைப்பேச்சுல சொன்னாங்க தனுஷ். பரவாயில்ல என்ன சொல்லுங்க. இல்லன்னா தனுஷ் தமிழரசன் பச்சைமுத்து படம் புஷ்பா மாதிரி ஒரு படம் அப்படின்னாப்ல. இல்ல நீங்க அதான் தமிழரசன் பச்சைமுத்து படம் வந்து மதுரையில இருந்து ஒரு வேணாம் அது ரைட்டிங் ஒர்க் சொல்ல வேணாம். இல்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அது வந்து ரைட்டிங் ஒர்க்கு பிளஸ் வந்து லொகேஷன் ஹண்டிங்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆபீஸ் மதுரையில தான் போட்டுருக்காங்க. பக்கத்துல உங்க ஏரியாக்கு பக்கத்துல தான் போட்டுருக்காங்க. டீமே ஒட்டுமொத்தமா அங்கதான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த டீமே அங்கதான் இருக்காங்க. பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அவர் சிவகார்த்திகேயனுக்கு பண்ற படம் வந்து டோட்டல் ஃபேமிலி சப்ஜெக்ட் படம். சிவகார்த்திகேயன் தமிழரசன் பண்றாரு. டோட்டல் பயங்கரமான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம். அதனால வந்து அவர் புஷ்பா மாதிரி எல்லாம் எடுக்க போறது கிடையாது. அவர் வந்து ஒரு ஐடியால இருக்குது. அவர் பக்கா கமர்ஷியலா ஒரு ஐடியா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்றாரு. அவர் சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் பண்ணுவாரு. அது வந்து பயங்கரமா இருக்கும். அதுவுமே ஒரு அது அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய கையாட்டையாவது பண்ணலாம் ஆசையா இருக்கு. ஏகே சிவகார்த்திகேயன் பெரிய கை இல்லையா? இல்லன்னா எஸ்கேவும் பெரிய கைனா இப்ப ஏகே சூர்யா அந்த மாதிரி கொஞ்சம் சொல்றேன். இல்லங்க ஃபர்ஸ்ட் வந்து படம் பண்ணணும். அவரு ஏகே வந்து படம் பண்ணா போதும். இவரு கூட படம் பண்ணணும், அவரு கூட படம் பண்ணலாம். நம்ம பண்ண போறோம். படம் பண்ணட்டும். இர்ஃபான் வீடியோ பாத்தீங்களா? ஒரே பாக்கல என்னாச்சு அவரு வலைப்பேச்சு பாத்தீங்கன்னா கேக்குறீங்க. இர்ஃபான் வீடியோ பாத்தீங்க. விஷயத்த நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். விஷயம் தெரியுமானே? நான் ரொம்ப ஏகே ஃபேனா இருந்தேன். இப்ப ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு ஒன் சைடடா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் இர்ஃபான் பேசியிருந்தாங்க. நான் பயங்கரமான ஏகே ஃபேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இந்த நீலிரான்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ப்ரொமோஷன். அந்த படம் நல்லா இருக்கும் போல. எல்லாரும் ஏதோ நிறைய ஒரு பெரிய இன்டர்வியூலாம் வந்து பாத்தீங்களா? பெரிய ரவுண்ட் டேபிள் முருகதாஸ்லாம் உட்காந்து பேசியிருந்தாப்ல. சரி விஷால் ப்ரோ, FTFS லீடருக்கு போவீங்களா இல்ல இதுக்கு போவீங்களா? காளிதாஸ் 2 நீலிரா அவளு லீடர் போவாரு. பார்க்கணும், லீடர் பார்த்துட்டு காளிதாஸ் 2 பார்க்கணும். அப்ப நீலிரா லாஸ்ட்ல தானே பாப்பீங்க. அப்புறம் ஏன் நீலிராக்கு இவ்வளவு ஹைப் பண்றீங்க? பாக்கணும் பாருங்க, கண்டிப்பா அந்த படம். நீலிரா தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. இல்ல பாருங்க, நீலிரா கண்டிப்பா பாத்துருவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த படத்துல ட்ரெய்லர்லாம் எதுவுமே பார்க்கல, டைரக்டா போய் படம் பார்க்கணும். அந்த இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். விஷால் ப்ரோ 1.5 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ தான் ரன் டைம். பார்த்தே ஆகணும் பாருங்க. கொஞ்சம் பெரிய ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராணாலாம் உள்ள இருக்காரு, பார்ப்போம். இல்ல கார்த்தி சுப்ராஜ் இருக்காரு, அதனால கொஞ்சம் வைட் ரிலீஸ் வரும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம். ஆமா, அந்த டைரக்டர் பேசுறதெல்லாம் பயங்கர டச்சிங்கா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஹாண்டிங்கா இருக்கு. ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. அது பார்க்கணும் அந்த படம். ஓகே, வெள்ளிக்கிழமை 3 படம் பாக்குறோம். சூப்பர். கரெக்டா எப்படி கெஸ் பண்ணேன்னு தெரியல, கெஸ் பண்ணி கரெக்டா வந்துட்டேன். பாத்தீங்களா, PS5 முன்னாடியே வாங்கிட்டேன். பிரகாஷ் ப்ரோ ஹரி விஷால் ப்ரோ மாஸ் தான் போங்க. நாளையில இருந்தோ நாளையில இருந்தோ வேலை கூட்ட போறாங்களாம். நல்ல விஷயம், நல்ல சந்தோஷமா இருங்க எல்லாரும். ஜெகன் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ என்ன பிளேஸ்டேஷன் வாங்கிருக்கீங்களா புதுசா? ஆமா தலைவா, ஒரு 10 நாள் முன்னாடி. ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் என்ன விளையாடுறீங்க? ஃபர்ஸ்ட் மைல்ஸ் மொராலஸ் தலைவா, ஸ்பைடர்மேன். ஃபர்ஸ்ட் கேம் விளையாடணும், அதுக்கப்புறம் அப்புறம் ஆஸ்ட்ரோபாட்னு ஒரு கேம். அது என்ன இவ்வளவு பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. சை, என்னங்க அப்படியே சூப்பர் மீரியோ ஞாபகங்கள் வந்துருச்சு அந்த கேம் பார்த்தோன்னே. அவ்வளவு சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கேம் ஆஃப் தி இயர்லாம் வாங்குச்சு விஷால் ப்ரோ. இல்ல பரணி, இப்ப இதுக்காகவே பிரத்யேகமா பண்ணிருக்கான் போல. ஜாய்ஸ்டிக் எல்லாம் பறக்குது பரணி, சூப்பரா இருக்கு. அதுக்காக தான் ப்ரோ அந்த கேம் மட்டும்தான் ஜாய்ஸ்டிக் அந்த அளவுக்கு யூஸ் ஆகும். அப்படியே சூப்பரா இருக்கு. இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா
சைபர் பங்க் கண்ட்ரோலர்ல தான் விளையாடினேன். இது இப்போ டெத் ஸ்டாண்டிங் 2 அதுவும் கண்ட்ரோலர்ல தான் விளையாடுறேன். சூப்பரா இருக்கு. சாரி, எல்லாம் கேம்ஸ் பத்தி பேசுறோம். சாரி மேடம், நீங்க கோச்சுக்காதீங்க. நீங்க பேசுங்க, கேட்டுதான் இருக்கு. ப்ரோ விஷால் ப்ரோ மறக்காம RDR 2 ட்ரை பண்ணுங்க. லைஃப் டைம் செட்டில். அதுக்குதான் தலைவா வாங்கினேனே, அதை இதுக்குதான் வாங்கினேன் அந்த கேமுக்காக. விஷால் ப்ரோ விளையாட்டு முடிச்சுட்டு விளையாடுங்க, ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அது ஒரு கேம் இல்ல ப்ரோ, அது ஒரு வாழ்க்கை முறை. பூஜா ஹெக்டே எல்லாம் எல்லாரும் விளையாடுறாங்களே. இந்த காரு போயிட்டு ஜம்ப் அடி டைவ் அடிச்சு போவோம்ல கார்ல போய் அது கேம் என்ன பேரு? அந்த பேர் மறந்துச்சு, என்ன பேரு? ஆஸ்பால்ட் இல்ல அது நிறைய NFS, நீட் ஃபார் ஸ்பீடா? நீட் ஃபார் ஸ்பீடு NFS இல்ல அது இல்ல சின்ன கார் மலை ஏறி ஏறி போய் போகுமே, அதெல்லாம் இல்லங்க. நீங்க ஒண்ணு சின்ன கார் இல்லங்க, ஜீப் மாதிரி இல்லங்க, பெரிய ரேஸ் மாதிரி வச்சு விளையாடுவோம். நீ சொல்றது குழந்தை கேமியா கமலு? கம்ப்யூட்டர் கேமா? கம்ப்யூட்டர் கேம் இல்ல பாருங்க, இந்த இதுல கேம் ஸ்டேஷன்ல போய் விளையாடுவோம்ல, கேம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி விளையாடுவோம். அதுல என்ன கேம்? அது பேர் என்ன? NFS தானே இருக்கணும். இல்ல சரி, கம்ப்யூட்டர்ல அது மாதிரி விளையாட முடிஞ்சா விளையாடலாமான்னு பாக்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் விளையாண்டு தேடி கண்டுபிடிச்சு. ஜாலியா இருக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, சாரி பிரகாஷ் ப்ரோ, விஷால் ப்ரோ கேம் பத்தி பேசினாலே ஒரு டென்ஷன் ஆவா. இப்ப அவருக்கே வந்து விளையாடணும்னு தோணுதான். அண்ணா வெயிட் பண்ணுங்க, GTA 6 வருது, சந்தோஷமா இருங்க. அதுக்கெல்லாம் மரண வெயிட்டிங். அதுக்கெல்லாம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்து மனசு வெடிக்காம இருந்தா சந்தோஷம். இல்ல அதுக்குதான் இதை வாங்கியிருக்கு பாரு. நீ அதுக்குள்ள வாங்கலாம்னு நினைச்ச விஷால் ப்ரோ, இப்ப பிரைஸ் ஹைக் பண்ணுவாங்கன்னா தெரியாது. எவ்வளவு ப்ரோ ஹைக் பண்றாங்க? $100 அப்ராக்சிமேட்டா 9000 இங்க இந்தியால ஹைக் பண்ணுவாங்க. 8000 9000 வரும் ஹைக் பண்றது. அப்ப என்ன ப்ரோ நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? நான் வந்துட்டு 58. அப்ப 60 ரூபா வந்துரும். 67 ரூபா வந்துரும். 67 ரூபா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரகாஷ் ப்ரோ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். நான் ஒன்னு வச்சிருந்தேன் ப்ரோ, சேல் பண்ணிட்டேன். மறுபடியும் GTA 6 வந்ததான் வாங்கணும். புரியல ஏங்க? எல்லா கேமும் ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய கேம்லாம் முடிச்சிட்டேன். சரி. அதுக்கப்புறம் டைம் இல்லையா, ஒரு மாசம் சும்மாவே இருந்துச்சு. சரி நம்ம GTA வந்தா தானே விளையாடுவோம், அப்பதைக்கு வேற வாங்கிக்கலான்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே பிரகாஷ் ப்ரோ, நான் சொன்னது கேட்டுச்சான்னு தெரியலையே. கேட்டுதான் இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோக்கு கேட்டுச்சான்னு தெரியல ப்ரோ. சரி, அந்த பாட்டு கேட்காத மாதிரி இருக்கு. கேட்காத மாதிரி. அந்த இந்த பாட்டு என்ன ரெகுலரா கேக்குறீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது, இந்த பாட்டு. அப்புறம் பாடுங்க. அதுக்கப்புறம் இருங்க பரணி, அப்படி இல்லை உங்கள்கிட்ட அதெல்லாம் நான் கேட்கல. பாட்டு எப்படி விஷால் ப்ரோ, இந்த 2 பாட்டையுமே கடிக்கிறாங்க. ஆனா இந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல. அப்படி என்ன பாட்டு கடிக்கிறாங்கம்மா? இன்னைக்கு ஃபுல்லா டிஎல்ல அதை வச்சு இதுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. 4 பேர் சாருக்கு அடாவடி எவ்வளவோ பரவாயில்ல அப்படி. ஆனா எனக்கு ரெண்டுமே பயங்கரமா பிடிச்சிருக்கு. அடாவடி கேட்கல, சுமாராதான் இருந்துச்சு அது. இல்ல பரணி, அது இருக்கணும்ல பரணி, அங்க யார் இன்வால்வ் ஆகிருக்கா? இருக்கணுமே, சுமாராதான் இருக்கணும். இங்க பாருங்க விஷால், நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பரணி சும்மா பேசாதீங்க பரணி. ஒரு நிமிஷம், கருப்பு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தப்ப இதே ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னது நான் தான். கனிமா ஃபர்ஸ்ட் நல்லா இல்லைன்னு சொன்னது நீங்க தான். எதை சொன்னாலும் சுத்தி பழசுக்கே வர வேண்டியது. அட போங்க. இல்ல சார், சும்மா இல்ல சொல்லக்கூடாது சார். நீங்க கனிமா நல்லா இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கன்னு சொல்லக்கூடாது. கனிமா நல்லா இல்லைன்னு சொல்ல ஒரே ஆள் நீங்க தான் சொல்லணும். சரி ரைட், ஓகே. நெக்ஸ்ட் 4 பேர் எப்படி நீங்க சொல்லுங்க. டெய்லி கேக்குறீங்களா? டெய்லி கேக்குறேன். நான் நல்லா வைபா இருக்குண்ணே. தெரியல, பிடிச்சிருக்கு. மனுஷன் வாய்ஸும் நல்லா ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆனா இன்னும் ஐடியா இது அவரா இது டிபீட்டாவா இல்லையா? அவர் வரலையே. கனிமா ஏதோ சொன்னீங்களே? இல்ல நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க தானே இது
இல்ல இல்ல அவருதான் பிரகாஷ் ப்ரோ, அவருதான் டிபி மாத்திட்டாரு. எனக்காகவே டிபி வச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்காக தான் ப்ரோ எங்க அண்ணா அன்பா பாக்குறேன். என்ன கனிமாவே நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? இருங்கன்ட்டு வந்த மாதிரி இருக்கு அந்த டிபி பார்க்கும்போது. கோபால் ப்ரோ, கோபால் ப்ரோ, இல்ல சொல்லுங்க. என்ன தலைவா டிபி எல்லாம் மொறப்பா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. நினைக்கிறேன் சும்மா அது ஒரு சுச்சுவேஷனுக்காக வச்சேன், அப்படியே விட்டுட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏதாவதுன்னா நான் ஏதாவது பேசுறேன்னா டக்குன்னு குரூப்ல மெசேஜ் போட்டோன்னு கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ஜாயின் பண்றேன். இது தலைவரோட அந்த வீடியோ ஞாபகப்படுத்துது. சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு. மாவீரன் எது மாவீரன் சரி, என்ன கனி? சிரிப்பீங்க மாவீரன், ஆனா அதுல பிரேக்கிங் பேட் வால்டர் ஒயிட் மாதிரியே இருப்பாரு மாவீரன். எனக்கு ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவரு சொன்னார்ல தலைவர் அப்படின்னு, நாளைக்கு நாளானைக்கு இந்த 2 நாள்ல ஒரு பயங்கர ஒரு ஒரு மீட்டப் ஒண்ணு இருக்கு, பயங்கரமா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நடக்குதான் இல்ல பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, அது உண்மையா? அப்போ அது நீங்க சொல்லுறது நானும் பார்த்தேன் காலையில. ஓ என்னன்னு சொல்லு மெய்யழகன். இல்ல அவரே ஓப்பனா சொல்ல, நான் அதை இல்ல சொன்னா இல்ல அப்படி வேணாம், அது சொல்ல வேணாம், அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். மெய்யழகன் டிஎம் வாங்க மெய்யழகன். விஷால் ப்ரோ அந்த டெம்ப்ளேட் விஷால் ப்ரோ அவரு வராரா, கூடவே இவரும் வராரா அப்படின்னு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஆனா அது அந்த இது பார்த்தப்போ அது நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. அது எப்படி நடக்கும்? ஒரே நிமிஷம், இது பொலிட்டிக்ஸா இல்ல படமா? அது மட்டும் பாலிடிக்ஸ் தான், பாலிடிக்ஸ் தான். இல்லங்க, நானும் நடக்காதுன்னு பந்தயம் கட்டியிருக்கேன். நம்ம குரூப்ல அவங்க நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, பந்தயம் கட்டியிருக்காங்க நடக்காதுன்னு சொல்லி சொல்லுங்க. ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு நடக்காது பிரகாஷ் ப்ரோ, அது ஏதாவது ரூமரை கிளப்பி விட்டதா. எனக்கும் நடக்காதுன்னு தான் தோணுது. பரணி பரணி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் பரணி, நீங்க சும்மா நடுல வந்துட்டு இது பேசாதீங்க. அதான் என்ன தெரியும் உங்களுக்கு. இல்ல விஷால் ப்ரோ, நான் உங்களுக்கு என்ன டிஎம் பண்றேன், அது என்ன சும்மா 3 பேர் சேர்ந்து கலாய்க்கிறீங்க தானே எல்லாரும். சத்தியமா தெரியாது விஷால் ப்ரோ. இல்ல கலாய்க்கெல்லாம் இல்ல விஷால் ப்ரோ, அது ஒரு டாக் போச்சு. நான் நேத்து நைட்டும் பார்த்தேன், காலையிலயும் பார்த்தேன், ஆனா துளி கூட என்னால நம்ப முடியல. அது எப்படி காலையில அத பிரஸ் குரூப்ல போட்டு அதுல வந்து நம்ம ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் போய், ஏங்க இதெல்லாம் நடக்குமாங்க, ஏங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, அணியாது காலில இருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்கன்னா வேணா பாருங்க நடக்கும். நடக்காதுன்னு பந்தயம் கட்டிருக்கேன், பாப்போம் நாளைக்கு நாளைக்கு தெரியும். அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்க. எனக்கு சொல்லுங்க வாட்ஸ்அப்ல. சரி, கோபாலகிருஷ்ணன் முன்னாடி பேசினாருன்னா இனிப்பா அப்படி கனிமா மாதிரி கனிப்பா இருக்கும். இப்ப பாத்து அவர் சாதாரணமா பேசினா கூட ஏதாவது சொல்லிட்டு பேசுங்க, இல்ல அவர் டிபியை பார்த்தாலே கரண் வந்து வடிவேல பார்த்து சொல்லுவாரு, கருப்புசாமி குத்தேகரார் என்ன பண்ணாது, குடியார படமா ஒரு படம் இருக்கு காத்தவராயன், அந்த மாதிரி அல்வாவாசி வடிவேல் அண்ணன் உங்களை பார்த்தா பயமா இருக்கு, ஐயோ பயமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குங்க. எனக்கு என்ன கோவம் தெரியுங்களா, அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஒரு மனுஷன் 44 வருஷமா 44 வயசு ஆச்சு, இத்தனை வருஷமா ஐபிஎல் என்ன இருந்தாலும் வந்துட்டு இருந்தாரு. ஒரே ஒருத்தர் வந்து ஓஜி இஸ் பேக்டினாரு, முடிஞ்சது டீமே. ஆனா பரணி அது எக்ஸ்ட்ரா அந்த டீசர் திருப்பி பார்க்க பயங்கர ஃபயரா இருக்கு பரணி. சரி விஷால் ப்ரோ, இப்ப சொல்லுங்க, அது நடக்குமா? என்னங்க எப்படிங்க, என்னங்க போங்க, அதெல்லாம் எப்படின்ற ஆசை, இவ்வளவு ஆசையா இருக்கீங்களே. ஆனா அந்த ஆப்போசிட் சைடு ஆள் இருக்காருல்ல, அவர் எப்பயுமே ரொம்ப நியூட்ரல விரும்புற ஆளு, அதனால அவர் ஏதாவது ஓகே அப்படி, ஆனா இருக்காது. விஷால் ப்ரோ பஞ்ச் டைலாக் ஞாபகம் இருக்குல்ல, கடைசியா விட்ட இதுல. சரி பரணினா, பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு எதுல நீங்க போகிறீங்க? யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன கேட்க வந்தேன்னா, கரெக்ட் ஜெகன் ப்ரோ சொன்னோனே தான் ஞாபகம் வருது. பிரகாஷ் உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தேன், பழி வந்திருக்கு. என்ன கோபால் ப்ரோ, நீங்க நானே சேர்ந்து ஹராஸ் பண்றேன், இது ஃபேக் ஐடி வச்சு இவரே கமெண்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா யூடியூப்ல. ஒரு நிமிஷம், எனக்கு எந்த ஃபேக் ஐடி அதுல பரணி உங்களை ஹராஸ் பண்றோமா? ஆமா பரணி உங்களை என்ன பரணி இது 6 நிமிஷம் டியூரேஷன். ஆமா விஷால் ப்ரோ, நானு கோபால் ப்ரோ, தோழரு, அப்புறம் இவங்க சுகுமார் ப்ரோ இருந்திருக்குமே. இல்ல பிரகாஷ் ப்ரோ வேற ஏதாவது கேட்க வந்தாரு, என்னமோ வீடியோ பார்த்தேன், அதுல என்ன தப்பு சொல்லுங்க. ஆனா இல்லன்னா உங்க வீடியோ பார்த்தா லாங்குவேஜ் வேற, நீங்க பேசுன மாதிரியே இல்ல, வேற யாரோ பேசுன மாதிரி இருக்கு அந்த இந்த வீடியோ. இன்ஸ்டாலயா யூடியூப்லயா? யூடியூப்ல ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆகும்போது ஏதாச்சும் அந்த ஆட்டோமேட்டிக் வாய்ஸ்ல மாறுது, இல்ல மாத்த தெரியாம செட்டிங்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ரீமிக்ஸ் ஆடியோ ரீமிக்ஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன், இருந்தாலும் ஏதோ நடக்குது.
நான் என்ன பண்ணிட்டேன் 2-3 தடவை வீடியோ delete பண்ணிட்டு 3வது தடவை அப்லோட் பண்றேன். அப்பயும் கொஞ்சம் 1/4 மணி நேரத்துக்கு நல்லா இருக்கு, 1/4 மணி நேரத்துக்கு நம்ம ஓன் வாய்ஸ்ல இருக்கு. அப்புறமேட்டு திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா லாங்குவேஜ் மாறிடுது. நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல வருது, நிறைய பேருக்கு தமிழ்லயே வேற ஆனா தமிழ்லயே ஒரே டப் பண்ணி போட்ட வீடியோல மாதிரி ரெண்டு இருக்கு. மூணு வாய்ஸ் வருது, 2-3 வேற வேற ரெண்டு வாய்ஸ் மூணு வருது. ஆனா ஒரு வீடியோக்கு 10 வாய்ஸ் மேல ஏஐல கொடுத்துருக்கான் போல இருக்கு. நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் சொல்லி ஆப்ஷன் கேட்கறவங்க கொடுக்கணும் போல இருக்கு. நம்ம மாத்த முடியாது போல இருக்கு. நானும் 2-3 பார்த்தேன், இன்னைக்கு விட்டு இன்னைக்கு கரெக்டா இருக்குல்ல. இல்ல இன்னைக்கு சாரி நான் பாக்கல, இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஆனா நான் பார்த்த வேற வீடியோக்கு அப்படி இருந்துச்சு. இன்னைக்குதான் வந்து இந்த ரீல் ஃபேக்ட்ல வந்து புதுசா இன்னையில இருந்து வந்து இது வரைக்கும் போடாத கண்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சூப்பர். ப்ரோ இப்போ நீங்க போட்டிருக்க ஸ்பேஸ் ஐபோன்ல இருந்து போட்டிருக்கீங்களா, ஆண்ட்ராய்ட்ல இருந்து போட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஐபோன்ல தான் போட்டிருக்கேன், ஆனா பக் ஆகல, யாரையும் தூக்கி போடல. இன்னைக்கு கரெக்டா இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால வர லிசன்ல கூட இருக்க முடியல, தூக்கி வெளியே போட்டுச்சு. இன்னைக்குதான் கரெக்டா இருக்கு. போன வாரம் நான் ஒரு 2 படம் தேட்டர்ல பார்த்தேன். இப்படி சொன்னோடனே அடுத்த 4-5 நாள் பக் ஆயிருது. அதனால எதுவுமே சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரும். அது ஒரு பக் போல இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல ப்ரோ, நான் லாஸ்ட் வீக் ஒரு 2 படம் தேட்டர்ல பார்த்தேன். அதை பத்தி சொல்லலாம்னு நானும் வரேன் போறேன். அப்ப இன்னைக்கு சொல்லிருங்க. எப்பவுமே கேட்கலாமா சொல்லலாமான்னு நம்ம ஸ்பேஸ்ல வந்து அது ஒரு வேர்டிங் போல இருக்கு. ஓகே. இது ப்ரோ, யூத்தும் துரந்தர் 2வும் பார்த்தேன், 2மே பார்த்தேன். யூத் வந்துட்டு எனக்கு பார்த்த படத்தை திருப்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப சுமாரா இருந்துச்சு. துரந்தர் ஏண்டா வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமே, ஓடிடிலே பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இத்தனைக்கும் நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டேன். பார்த்த 2 படமுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் 2 தேட்டர்ல போய் பார்த்தேன். ஆனா ஓடிடியில பார்த்த பழைய படம் ஓப்பன்ஹைமர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் டப் இப்பதான் வந்துச்சு போல இருக்கு, அதனால இப்பதான் பார்த்தேன். துரந்தர் 2 எத்தனை மணி ஷோ போனீங்க? துரந்தர் வந்துட்டு 2:30 மணி மத்தியானம். சரி, ஓகே. தூங்கிட்டீங்களா? நைட் ஷோ இது போயிட்டீங்களான்னு நினைச்சேன். இல்ல மதியானம் தான் போனேன். ரொம்ப பேசி போட்டாரு, அவ்வளவு நேரம் தேவையே இல்லை. அது ஓடிடியில பார்த்திருந்தேன்னா 2 நாள் பார்த்துருந்துருப்பேன். தமிழ்ல தான் பார்த்தேன். இல்ல தமிழ்லையா? தமிழ்ல பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்க, அதுதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல ப்ரோ, நிஜமாவே யோசிச்சேன், இதை நான் கம்முன்னு ஓடிடியில பார்த்துருந்தேன் 2 நாள் இல்ல 3 நாள் வெப் சீரிஸ் மாதிரி பார்த்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. என்னால உட்காரவே முடியல. கடைசியெல்லாம் அந்த டைப் எப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிடியில தான் பார்த்தேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் இம்ப்ரெஸ்ஸே பண்ணல, மனசுல நிக்கல. ஒரே சிட்டிங்ல பாத்தீங்களா இல்ல அதுவும் விட்டு 2 நாள் 3 நாள் பாத்தீங்களா? அதுவும் ஒரே சிட்டிங்ல தான் பார்த்தேன். ஆனா நான் ஓடிடியில பார்க்கும்போதே சோஃபால படுத்துக்கிட்டு காலை கீழே படுத்துட்டு மேல காலை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பார்த்தேன். இதுல ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு முதுகு வலியே வந்துருச்சு. அதுவும் எந்திரிச்சு, அதுவும் அந்த முடிகிற மாதிரியே படம் வந்துச்சா, நானும் எந்திரிச்சு உட்காடுறேன். ஐயோ என்னடா இன்னும் முடியலையே அவனுங்க அப்படின்னு. சரி, ஓகே. அப்புறம் யூத் வந்துட்டு அது சும்மா ரெகுலரா பார்த்த படமே, ஏற்கனவே பார்த்த படத்தை திருப்பி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் பெருசா ஒன்றும் இதே ஆகல. ஹாப்பிராஜ் பார்க்கலையா? எல்லாருமே சூப்பராகனு சொன்ன யூத்தே நமக்கு ஒர்க் ஆகல, இதெல்லாம் எங்க ஒர்க் ஆகணும் விட்டுட்டேன். ரைட். அப்புறம் இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. சீசன் 3ல இருக்கேன். மணி ஈஸ்ட் முடிச்ச கையோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க. அது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. சூப்பர், பெரிய வாட்ச் லிஸ்டே சொல்லிட்டாரு. நன்றி தலைவா. ப்ரோ வேற ஏதாவது ஹாரர் சொல்லுங்க. ஆர்ஜே விஷால் ப்ரோ, நீங்க தான் சொல்லுவீங்க. அப்புறம் இது இந்த ஏதோ இந்த ஹண்டிங் ஹவுஸோட இந்த பிளை மேரின்னு ஒன்று இருக்கும்ல ப்ரோ, பிளை மேரி. அது ஒரு 2-3 எபிசோடு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப டெட் ஸ்லோ, ஏதாவது பேய் காட்டுங்கடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்ப எல்லாம் நீங்க இப்ப எதுவும் டக்குன்னு ஞாபகம் வரல தலைவா, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வேற ஏதாவது வந்து நான் டக்குன்னு நான் மெசேஜ் பண்றேன்.
ஓகே ப்ரோ. அப்புறம் நான் ஒன்று கேட்க நினைச்சேன். ஒரு ஒரு பெரிய ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல கேட்டேன். அதனால யூடியூப்ல போய் நான் தேடுறேன், எனக்கு கிடைக்கல. இந்த ஒரு பிரகாஷ் ப்ரோ கூட ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இது என்ன படம் பேர் இது? ஒரு படம் பேரே நெகட்டிவா இருக்குது அப்படின்ட்டு, ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் ஏதோ. அது என்ன ஹாரர் அது? பேர் சொல்லுங்க. ஏதோ பேர் சொன்னாதாங்க. பிரகாஷ் பேர் ப்ரோக்கு ஏதோ பேர் தான் கனெக்டிங் எனக்கு. இஷ்யூஸ் இருக்கு போல. நேத்து மாதிரியே அப்ரப்டா கட் ஆகலாம், பாத்துக்கோ. ஐயையோ. ஓகே, பேர் சொல்லுங்க. அது என்ன பேரு? பேர் தான் எனக்கு தெரியல. பரணி ப்ரோ தான் சொல்லிட்டு இருந்தாரு. லென்த்தா இருக்கும். என்ன பேரு? பேரு நெகட்டிவா லென்த்தா. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது அதுவா? மஸ்கிட்டோ மரம். சம்திங் பேட் இல்ல, இல்ல, இல்ல. ஹேப்பன்ட், டூ பேட் ஹேப்பன்ட், அந்த மாதிரி ஏதோ. Something very bad going to happen. அதேதான். அது என்ன ஹாரர் ஜானரா? அது தெரியல. கிறிஸ்டோபரும் மாவீரன் தான் போட்டிருந்தாரு. பார்த்தாரு. அது ஹாரர், கைண்ட் ஆஃப் ஹாரர் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் பார்த்தேன். 40 நிமிஷம் என்னமோ. எப்படி நல்லா இருக்கு? பார்க்கல. இல்ல, அது ஃபர்ஸ்ட் எபிசோட் வரலாம் நல்லா தான் போச்சு விஷா ப்ரோ. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சும்மா ரிவ்யூ பார்த்தேன். ரிவ்யூ பார்த்தா மாதிரி ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, எண்டிங்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னாங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண நீங்க விரும்பல, அதனால நீங்க வந்து ஆமா. ஸ்கிப் பண்ணிட்டீங்க. கரெக்ட், அதுதான். மாவீரனும் அதே சொன்னாரு. சோ அதனால எதுக்கு அப்படி இல்ல விஷா. கடைசி 4 எபிசோடு பொறுமையை சோதிச்சிடறானுங்களாம். ஆயிரம் ப்ரோ சொன்னாரு. ஆமா, என்னன்னா இப்போ ஒரு எபிசோட் நல்லா இருக்கு, ஒரு எபிசோட் ஓகேவா இருக்கு, மூணாவது எபிசோட் நல்லா இருக்குது. நல்லா அப்படி ஒன்னு விட்டு ஒண்ணுன்னா கூட சரி நம்ம வந்துட்டு எப்படியோ பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் 4 மட்டும் நல்லா இருக்கு, அது அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் அடுத்த 4 எபிசோடுன்றப்போ எனக்கு ரொம்ப பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த இந்தியாவோட பாக்குறீங்க ரெசார்ட் நான் இன்னும் பாக்கல தலைவா, பாக்கணும் தலைவா. விஷால் ப்ரோ பாருங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. விஷால் ப்ரோ உங்களோட டிஎம் செக் பண்ணுங்க, ஒரு சோர்ஸ் அனுப்பிச்சிருக்கு. ஆனா பரணி இதோ பாக்குறேன் மீழகன் ப்ரோ வந்துட்டு இந்தியாவுடைய பெரிய பட்ஜெட்னு சொல்லப்படக்கூடிய ராமாயணாவுடைய ராமா கிளிம்ஸ் அன்னைக்கு வருது. சொல்லுங்க தலைவா. பரணி ப்ரோ, மதராசி எவ்வளவு பட்ஜெட் இருக்குங்க? என்னது ரீசன்ட்டா போட்டு வாங்க 170. லூசிபர் சரி, அந்த லூசிபர் 2 எவ்வளவுங்க? 70. கமல் அது வந்து 200 சொன்னா தலைவர் நம்ப மாட்டாராமா. வராசித்தி மட்டும் 170 பாத்தீங்களா? சரி, இது மதராசி படம் பாத்தீங்களா இல்லையா? எத்தனை டேங்க் வெடிக்கும். மதராசியுமே 170. நான் நம்ப மாட்டேன்னு தான் சொன்னேன், எனக்கு புரியலையே. நம்ப மாட்டேன் நீங்க சொல்லவே இல்லை ப்ரோ. எங்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, அன்னைக்கு எங்கிட்ட ஸ்பேஸ்ல எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் வாடகை ஜாஸ்தின்னு அடிச்சு விட்டீங்கல்ல. இல்ல இந்த இவர் ஏஆர் முருகதாஸ் வந்து சிக்கந்தர் படத்துக்கு வந்துட்டு இது படம் போயிருந்தாரு. அதுதான் ரீசனா இருந்துச்சு. சரி, என்ன சொன்னேன் சொல்லுங்க, அத சொல்லுங்க. என்ன சொன்னேன் நானு? சொல்லிட்டார்ல எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இதாகும் சொல்லிருக்கீங்க. அதுதான் அது போயிருந்தாரு. ஏன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாடகை அதிகம்னு சொன்னேன். அவர் போனா வாடகை அதிகமான 170 கோடியா பட்ஜெட். புரியலைங்க. எனக்கு ஒரு இடைச்சர்கள். சாரி இது ஒரு பெரிய விஷயம் தான். கரெக்ட். எனக்கு இதை பத்தி நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுங்க. சாரி, ஆனா இது முக்கியமான மேட்டர் தான் பேசணும். பரணி, இந்த அயன்மேன் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் அது என்ன சும்மாவா இல்ல உண்மையா போட்டிருக்காங்க?